ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குடமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இட்லியோடு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணால் குடமிளகாய் எடுத்துக்கோங்க. இது ஏன் லேசாக கட் பண்ணியிருக்கோன்னா நம்ம வேக வச்சு மசிக்கணும், அதனால் கொஞ்சம் லேசாகவே கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண 4லேருந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இது சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது தக்காளியிலேருந்து தண்ணி வரும், அதுலேயே நல்லா வெந்துடும். ஆனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மசிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி குலைவாக வர வரைக்கும் மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். இன்றைக்கி நான் இதை சப்பாத்திக்கு செய்கிறதுனால சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இது தோசைக்கு இட்லிக்கு செய்கிறதா இருந்தால் ஜீரகம் சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்ச தக்காளி குடமிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, 2ல் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஆயிலாக பிரிஞ்சு ரெடி ஆயிடும். நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.